வணக்கம் மக்களே. இன்றைக்கி சண்டே ஒரு உருப்படியான வேலை பார்த்தாச்சு. அதாவது வத்தல் மல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் திரிச்சிட்டு வந்தாச்சு. கடையில் பாக்கெட் மசாலா வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாமளே ரெடி பண்ணி திரித்து யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், சுத்தமாகவும் இருக்கும், அதே போல் நமக்கு செலவும் கம்மியாக இருக்கும். எங்கள் வீட்டில் மல்லியை வறுத்து தான் பொடிக்கிறோம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது காஷ்மீர் மிளகு, நல்ல கலர் இருக்கும், உரப்பு கம்மியாக இருக்கும். இது கடலை மாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. 1 கிலோ கடலைப்பருப்புக்கு 200 கிராம் பச்சரிசியை சேர்த்து திரிச்சிருவோம். கம்மியாக இருந்தால் நம்ம மிக்சிலே திரிச்சிக்கிடலாம், அதிகமாக இருந்தால் நம்ம மில்லுக்கு தான் கொண்டு போய் ஆகணும். நான் மில்லில் கொண்டு போய் திரிச்சிட்டு வர போகிறேன். மல்லியை வறுத்து திரிச்சா நல்ல மணமாகவும் இருக்கும், கறி ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இது காஷ்மீர் மிளகு, நல்ல கலராக இருக்கும் கறியில் சேர்க்கும்போது. இது கடலை மாவு. பாக்கெட்டில் வாங்கி பயன்படுத்துகிறத தவிர்த்துட்டு நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.